Hi students, welcome to SIL Science Simplified. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to calculate maximum number of electrons in shells. அதாவது k element ஷெல்ஸ்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஷெல்ல எவ்வளோ அக்கமடேட் பண்ணணுன்றது எதை பேஸ் பண்ணினா இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை டினோட் பண்ணுற லெட்டர் வந்து ஸ்மால் என். அதோட ஃபார்முலா என்னென்னா 2n² ஃபார்முலா. ஸோ இதில் n வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ், அதாவது ஷெல் நம்பரை தான் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பாருங்க ஒரு ஆட்டம். இந்த ஆட்டம்ல சென்டர்ல பாருங்க நியூக்ளியஸ், இதெல்லாம் வந்து ஆர்பிட்டு. ஸோ இது ஆர்பிட் இங்கே ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆர்பிட்ல எல்லாம் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். இது ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட், தேர்ட் ஆர்பிட், ஃபோர்த் ஆர்பிட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல், என் ஷெல்னு நம்ம ஒரு ஷெல்லாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ இந்த 2n² ஃபார்முலா யூஸ் பண்ணி எவ்வளோ கே ஷெல்க்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ பாருங்க கே ஷெல்லு, ஸோ n வந்து 1, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஷெல்ன்றதுனால n ஈக்குவல் டு 1. ஸோ 2 × 1², ஆன்சர் வந்து 2. அதே மாதிரி எல் ஷெல், ஸோ n ஈக்குவல் டு 2, ஏன்னா இது செகண்ட் ஷெல்ன்றதுனால n ஈக்குவல் டு 2. ஸோ 2 × 2² ஈக்குவல் டு 8. அதே மாதிரி எம் ஷெல், n ஈக்குவல் டு 3, 2 × 3² ஈக்குவல் டு 18. அதே மாதிரி n ஷெல், ஸோ n ஈக்குவல் டு 4, 2 × 4² ஈக்குவல் டு 32. ஸோ இந்த மாதிரி 2n² ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்றத கண்டுபிடிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.